தற்போது இளைஞர்களை அதிகமாக கவர்ந்து வரும் மினி கம்ப்யூட்டர் என்று அழைக்கப்படும் கையடக்க கணினி பற்றிய தொழில்நுட்ப தகவல்களை செய்தியாளர் ஷரண்யா தருகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மின் சாதனம் என்ன அப்படின்னா மினி கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கையடக்க கணினி. ஏற்கனவே இந்த கையடக்க கணினியானது ஆப்பிள் உட்பட பல நிறுவனங்கள் கொண்டு வந்திருந்தாலும் இந்த வருடம், அதாவது செஸ் 2015 தொழில்நுட்ப கண்காட்சியில் கூகுள் மென்பொருள் நிறுவனமானது HP கம்ப்யூட்டர்ஸோடு இணைந்து இந்த கையடக்க கணினி குரோம் பாக்ஸ் அப்படின்ற பேர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறதுனால இந்த குரோம் பாக்ஸ் அதிகமான வரவேற்பை பெற்றிருக்க இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கையடக்க கணினி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நம்ம கையிலேயே அடக்கமான ஒரு கம்ப்யூட்டரை வச்சிருக்கக்கூடிய வசதி தான் இதோடைய முதல் ஃபீச்சர். இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு CPU நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா இது எல்லாமே அது CPU செய்யக்கூடிய எல்லா வேலையுமே இந்த கையடக்க கணினி செஞ்சிடும். இவை எல்லாமே அடங்குறது வெறும் 700 கிராம் இடையிலேயே. அதாவது நம்ம பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பையில 5 இன்ச்சுக்கு மட்டும் இடம் இருந்தா போதும், எங்க வேணும்னாலும் நம்மளோட கம்ப்யூட்டரை எடுத்துட்டு போலாம். பொதுவா ஹார்ட் டிஸ்க் தான் இந்த சைஸ்ல இருக்கும். ஆனா அதே அளவுல ஒரு கம்ப்யூட்டரே, ஒரு CPU இதுல செஞ்சிருக்காங்க அப்படின்றது இதுல சிறப்பம்சம். இப்போ இதுல என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிள் நிறுவனம் மேக் மினி அப்படின்ற பேர்ல ஏற்கனவே இந்த ஒரு மினி கம்ப்யூட்டரை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய நிறுவனங்களும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ இதுல பொதுவா என்ன மாதிரியான போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முன்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 USB போர்ட் இருக்கு, ஒரு பவர் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பட்டன் இருக்கு. பின்புறம் பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கலாம், மொத்தம் 2 பின்புறமும் 2 USB போர்ட் இருக்கு, ஒரு டிஸ்பிளே போர்ட் இருக்கு, ஒரு HDMI போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆடியோக்காக ஒரு 3.0 ஜாக் கேபிளுக்கான வசதி கொண்ட ஒரு ஆடியோ போர்ட்டும் இருக்கு. அதனால இதுல எல்லா வசதிகளுமே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுல முக்கியமான வசதி என்ன அப்படின்னு, இந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரியான இந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வசதி என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் 2 மானிட்டரை நம்ம இதன் மூலமா யூஸ் பண்ணலாம். இரண்டுமே கம்ப்யூட்டர் ஸ்கிரீனா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இருந்தாலும் இன்னொரு ஸ்மார்ட் டிவியில இதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கூடுதல் சிறப்பம்சம். எதுவா இருந்தாலும் ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் டிவி வேணும் அப்படின்னு கேட்கிற இந்த ஸ்மார்ட் தலைமுறையில இது போன்ற ஒரு ஸ்மார்ட்டான தொழில்நுட்பம் அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கு இளைஞர்கள் மத்தியில.